ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். நல்லவரே love you Father, praise you Jesus. Gloria andre mama shekabalaro, hallelujah. ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஜீசஸ், அன்பு செய்கின்றோ. கைகளை கூப்பி சொல்லுங்க, மகனாக மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். கிருபை. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கிருபையினால ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே. love you Father, உண்மையாய் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பு செய்கின்றோ. ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க, சகலமும் படைத்தவரே. சேர்ந்து சொல்லுவோமா, சர்வ வல்லவரே, வல்லவரே. Thank you Father. சகலமும் படைத்தவரே, ஓ சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரரே. ஓ மங்காத பிரகாசமே, பிரகாசமே. ஏ படரப சந்தரலரதரதரா கபரோ. மகிமைக்கு பாத்திரரே. ஆமென் ஆமென் ஆமென். மங்காத பிரகாசமே. ஹalleluya ஹalleluya. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஏ பலரதடரமஷந்தரே. ரெண்டு கைகளை கூப்பி ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும்
என்றும் உண்டாகட்டும். அப்படியே கைகளை அசைத்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அன்பு செய்கிறோம் அப்பா. உடைய கிருபை பெரியது ராஜா, உடைய இரக்கம் பெரியது அப்பா. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே. Love you, Father. அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆராதிக்க துதிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென். மகனாக தெரிந்து கொண்டார், மகளாக தெரிந்து கொண்டார். நாம் மாறவில்லை, அவர் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். அற்புதம், அவர் அதிசயம், ஆனந்தம், பரமானந்தம். நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. நாட்களில் கண்மணி கருத்துடன் காத்தவரே, கருத்துடன் நம்மை காத்தாரே. ஆமென். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக
மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மோசே கொண்டு கர்த்தர் சொன்னார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீங்கள் நடந்து வருகிறதை நான் அறிவேன் என்று. நாம் எதிலே நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம், நாம் இருக்கிற சூழ்நிலை என எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென். இந்த பெரிய வனாந்தர வழியாய் குறைவில்லாமல் அவரால் நடத்த முடியும். அவர் நடத்தினார், அவர் நடத்துகிறார், அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ thank you Father. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதார். அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Love you Father. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமை. Thank you Father. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆமென் 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 ஆமென். Yes, hallelujah. துதிக்கு பாத்திரர். நன்றியால் உள்ளமே தினம் பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உலகம் நம்மை ஆகாதவன் என்று தள்ளின போதிலும் அவர் நம்மை தள்ளாதவர். ஆலோசனை தந்து நடத்துகிறார். நீர் மாத்திரம் போது ஆண்டவரே, நீர் மாத்திரம். என் கண்ணீரை ஒரு பொருட்டா எண்ணுகிறவர், கண்ணீரை காண்கிறவர். ஏசாயாவை கொண்டு எசேக்கியேலுக்கு அதான் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் பார்த்தேன். கண்ணீரை பார்க்கிறவர். நல்ல தகப்பன். கண்ணீரோடு விதைக்கிறவங்களை தான் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். கண்ணீரோடு விதைக்கிறவங்களுக்கு தான் கம்பீரமான அறுவடை. ஒரு கம்பீரமான அறுவடைய உங்களுக்கு தரவே அவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கை அனுமதித்தார். அழ ஒரு காலம் உண்டு. இன்று ஒருவேளை இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்கிறவர்களா இருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அழ ஒரு காலம் உண்டல்லவா, இதை அந்த காலம் என்று எண்ணி கர்த்தருக்கு காத்திருங்கள். அழ ஒரு காலத்தை நியமித்தவர் தான் நகைக்கவும் ஒரு காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
எனவேதான் சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எதற்காக அழுதீர்களோ அதை குறித்து சந்தோஷப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நம்புறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Thank you Father. Hallelujah. பாடலை என் கூட சேர்ந்து பாடு. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணை ஏண்டவும். Thank you Father. Jesus. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. காரணமின்றி என்னை பகைத்தனரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தனரே, காரணமின்றி என்னை பகைத்தனரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தனரே, உடைந்த வேளை என்னை அரவணைத்தீர், நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீர், ஆகாதவன் தள்ளிடாமல் ஆண்டவரே நினைவு கூர்ந்தீர். ஆமென். ஆலோசனை தந்து நடத்தினீரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. ஹalleluya. நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர், எப்படி நடக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறவர்,
நடக்கும்படி, நம்மை நடத்தும்படி நம் கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறவர். பாதை காட்டுறது அவர்தான், நடக்க ஆலோசனை சொல்லுகிறது அவர்தான், நடத்துகிறது அவர்தான். அவரே நம்முடைய சொந்தமானார், அவரே நம்முடைய சொந்தம் எல்லா வேளையிலும். ஆமென். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரனுக்கு. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கின திரியை அணைக்காதவர், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தருபவர் என் இயேசு. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கின திரியை அணைச்சாரா? இல்ல இல்ல, அதிசயமா நடத்தினார். அவர் நல்லவர், அவரே நம்முடைய தேவன், அவரே நம் சொந்தம், அவரே நம்முடைய பலன். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரனுக்கு. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் நீரன் சொந்தம், துன்ப வேளைகளில். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். Love you so much. ஆழத்தில் அமிழாமல் எங்களை காத்து. ஆமென். சூரைச் செடியின் கீழிலோ சமூகம் என்னை தேற்றுமே. ஆமென். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில். ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் நேரத்தில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் நேரத்தில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே சொல்லுங்க இயேசுவே உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து சொல்லுங்க இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் எந்த சூழ்நிலையிலும் துதிப்பேன் எந்த காலத்திலும் துதிப்பேன். ஆமென் அப்பா. துதிக்கப்படத்தக்கவர் நீர் மாத்திரமே துதிக்க சிறந்தவர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடையவர்கள் ஆக்கி உம்மை துதிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்றீங்களேப்பா. லவ் யூ பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹalleluya ஆமென் ஹalleluya Jesus hallelujah hallelujah hallelujah. Come on கரங்களை அசைத்து hallelujah e badarala vashatara balarada. We worship you master. Hallelujah. Oh we glorify your holy name. Hallelujah. Amen amen hallelujah 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 shatara bakabara balara hallelujah 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 Jesus hallelujah நன்றி அப்பா நன்றி அப்பா நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை நல்ல கரங்களை தட்டி thank you father thank you Jesus உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம். தேவரே 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 நீ நல்லவர் நீ நல்லவர். ஆமென் நன்றி அப்பா நன்றி அப்பா. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு அளவே இல்லாதது. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு அளவே இல்ல. அழகே என்னேசுவே அழகே என்னேசுவே அழகே என்னேசுவே அழகே என்னேசுவே உயிரே என் சுவாசமே உயிரே என்னேசுவே அழகே என்னேசுவே அழகே என்னேசுவே அழகே என்னேசுவே அழகே என்னேசுவே ஆமுதே உம்மை துதித்திடுவே
தேவிட்டாமல் சுவை தருமே தித்திக்கும் நாமமே ஆமுதே உம்மை துதித்திடுவே தேனிலும் இனிமையே தேவிட்டாமல் சுவை தருமே தித்திக்கும் நாமமே அழகே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அழகே என் இயேசுவே உயிரே என் சுவாசமே உயிரே என் இயேசுவே அழகே இயேசுவே நீரே அழகே என் இயேசுவே ஓ அழகே என் இயேசுவே அழகே என் இயேசுவே Glory, we worship you, Lord. அழகே இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ Come on, ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ ஓ இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இந்த பூவில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை ஓ என் நேசரை போல் அழகுள்ளோர் யாரையும் ஓ இதுவரை கண்டதில்லை காண்பதும் ஆமென் புராண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீர் போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட சொல்லுங்க பூரண அளவுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கைய ஆமே நீரே போதும் வேறே வேண்டாம் ஹalleluya மாணிக்கத்தை மதனரா மண்ணுக்காக மாணிக்கத்தை ஓ இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை 10,000களில் சிறந்தவர் யோவான் சொல்லுகிறார் இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எப்படி இருப்போம்னு தெரியாது ஆனா ஒண்ணு தெரியும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியா அவருக்கு ஒப்பாயிருப்போம். அப்ப தேவன் வெளிப்படும் போது நம்ம எப்படி மாட்டுகிறார் பாத்தீங்களா? அதுதான் மகிமை மேல் மகிமை. ஆமென். கிருபை மேல் கிருபையை தேவன் தருவது இந்த மகிமை மேல் மகிமை அடைய அவர் இருக்கிற வண்ணமாகவே பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும் வேறே இந்த நண்பரேசு மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை 1 யோவான் 3வது அதிகாரத்துல தான் நான் சொன்ன அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள். 3 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஓ க்ளோரி. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்து ஆண்டவர் உங்க அன்பு எவ்வளவு பெருசு அப்படி கணக்கிடக்கூடாது. அதெல்லாம் தேவன் தருகிறார், தேவைக்கு ஏற்றாற் போல தேவன் தருகிறார். ஆனா உண்மையான தேவ அன்பு அது எவ்வளவு பெரியதுன்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளா எப்பொழுது மாறினோம்? யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். நீ என் பிள்ளைப்பா. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். ஆமேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆமேன். பிள்ளைங்கிற வாய்மொழியாய் சொல்லி கையெழுத்தாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏமே, இது பிதா எனக்கு எழுதி கொடுத்த பத்திரம். நான் அவருடைய பிள்ளைங்கிறதுக்கான அடையாளம். வாய்மொழியாய் சொல்லி அவர் வாய்மொழியாய் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை ஆவியானவர் கையெழுத்தாய் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாரு. அவருடைய பிள்ளைகள். இதுதான் எனக்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? அப்படி யாருமே சொல்லாதீங்க. எதை வச்சு சொல்றீங்க? சம்பளம் குறைஞ்சது வச்சா? கூட இருக்கிற உங்களை விட டாப்ல வந்ததை குறித்தா? எதை வைத்து சொல்றேன் பாசம் இல்லைன்னு? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பிள்ளைகளா எதற்காக்கி இருக்கிறார் தெரியுமா? பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரிக்க
அது மாத்திரமல்ல, உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. மற்றவர்களுக்கு நாம் தெரியாததினாலோ மற்றவர்களுக்கு நாம் அறிமுகம் இல்லாததினாலோ நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லை என்று ஆகிவிடாது. நமக்கு அந்த நிச்சயம் இருக்கணுங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு என்னை ரட்சித்தார்னால என்னை யாரா மாத்திட்டார்? பிள்ளையா மாத்திட்டார். நான் அவருடையவன், நான் அவருடையவள். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். ஓ சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் வயிற்றிலே ஓ வீணன் என்று பலர் தள்ளின போதென்னை வானைந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போதென்னை வானைந்தெடுத்தவர் என்னவரே, என் ஆத்மநேசரே, ஹalleluya, என் மனவாளரே, என் ஆத்மநேசரே, ஆமென். என்னை பிரியமே என்று ரூபவதியே என்று அழைத்தவரே. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 2வது வசனம் அதை தான் இன்று தியானிக்கும்படி நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதை வாசித்ததனால் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். தேவன் இருக்கிற வண்ணமாகவே இன்னும் அவரை யாரும் தரிசிக்கவில்லை. எப்பொழுது அவரை தரிசிப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வெளிப்படும் போது. ஆமென். வேதம் நமக்கு கட்டு தருகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே எப்பொழுது நம்ம அதை தான் விரும்பணும். அப்போ நம்ம எதுக்கு விரும்பணும்னா அந்த மகிமை அடைய, மகிமை மேல் மகிமை. மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். நம்முடைய ஆசை எதுவா இருக்கணும்னாப்பா, சும்மா அவங்க சொப்பனத்துல வந்துட்டு போனதா சொன்னாங்க, இவங்க தரிசனத்துல வந்துட்டு போனதா சொன்னாங்க. ஆண்டவர் எங்களுக்கு அப்படி பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லவில்லை. நான் சொல்லது நல்லா கவனிக்கணும். ஆண்டவர், நான் எதை பார்க்க விரும்புறேன்னா, நீ இருக்கிற வண்ணமாகவே பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அவர் இருக்கிற வண்ணமாகவே. அப்போ அது எந்த நாளில்? அவர் வெளிப்படும் நாளில் அந்த பாக்கியம். அப்போ அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டுமானால் அவர் என்ன செய்கிறார்? அவரை தரிசிப்பதற்கு அவருக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார். இதுதான் மகிமை மேல் மகிமை அடைகிற அனுபவம். நல்ல கவனமா கேளுங்க. ஸ்தேவான் மேல அபிஷேகம் இறங்கி அவன் பேசும்போது சூழ்ந்து இருக்கிறவங்க அவனை பார்க்கும்போது அவனுடைய முகம் தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்ததாம். நல்ல கவனமா கேளுங்க. அவனை சூழ்ந்து இருக்கிறவங்க பார்க்கிறாங்க, அவன் தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. ஆமென். அபிஷேகம் இறங்கி அவன் கர்த்தருக்காய் ஜொலித்த போது சூழ்ந்திருக்கிறவங்க பார்க்கிறார்கள், ஸ்தேவானுடைய முகம் தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. இந்த பூமியில ஆமென் கர்த்தருடையவனாய் நிற்கும் போதே இந்த மட்டும் பிரகாசம் இருக்குமானால், நாளை அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய முகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கும். இந்த பாக்கியத்தை அடைய சபை வாஞ்சிக்கணும். அவனை விட நான் பெரிய வீடு, அவனை விட இது இல்லைங்க. தேவன் தருவாருங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவில்லை.
ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எதுவா இருக்கணும்? ஆண்டவரே, கிருபை மேல கிருபை எதுக்குங்க தாராரு? பாவம் செய்யறதுக்கா? இல்ல. எனவே தான் 1 யோவான் 2:1 சொல்றாரு, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். முதல்ல அதை சொல்லிட்டு தான் 3ல வராரு, நீங்க பாவம் செய்யாதீங்க. ஏன்னா நாளைக்கு அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது உன்னை எப்படி மாத்துறதுக்கு தெரியுமா அவருடைய பிளான்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ அவரை தரிசிக்கும்படியாய் உன்னை அவர் மகிமை மேல் மகிமையடைய பண்ண போகிறார். உன்னை அவருக்கு ஒப்பாய் உருவாக்கி நிறுத்த போகிறார். அவரோடு கூட உன்னை உட்கார வைக்க போகிறார். அவர் உன்னை அழைத்து கொண்டு போக போகிறார். இது உன் மேல அவர் வச்சிருக்கிற நேசம்ப்பா. உன் மேல பறக்க விட்ட நேசம் இது. நல்ல கவனமா கேளுங்க. மோசேக்கும் சேர்த்து தான் பிராமிஸ் கொடுத்தார் ஆண்டவர். பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசம். மோசே போறான். மோசேட்ட ஆன் தி வேல சொல்லிட்டார், மோசே நீ வந்துரு, மோசே நீ பார்ப்ப, ஆனா அங்க போக மாட்ட, யோசுவா கொண்டு விடுறேன். மோசே ஆண்டவர்ட்ட ஆர்கியூ பண்ணானா? இல்ல. கானான் என்பது பூமிக்குரிய ஒரு இடம் இல்ல, பூமியில ஒரு இடம், பூமியில ஒரு இடம். நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை இளைப்பாறுகிற ஸ்தலமாய் நாம் சொல்லுகிறோம். ஆனால் கானான்ல சுத்தி கானானுக்குள்ள போகும்போது கானான்ல யாரெல்லாம் இருந்தாங்க? ஏத்தியர், எபூசியர் எல்லாரும் இருந்தாங்க. கானான் தான் பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம சொல்லிடக்கூடாது. ஆனால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன சொல்லுகிறோம்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்து கொண்டு வந்து கானான்ல, அதே போலதான் பாவத்திலிருந்து மீட்டு ஜனங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு விடுகிறார். இது நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அர்த்தத்தோடு அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். நான் இங்கே சொல்ல வருகிற விஷயத்தை சொல்ல வருகிறேன். ஆனாலும் எனக்கு அந்த பாலந்தேனம் ஓடுற தேசத்தை போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு மோசே ஆர்கியூ பண்ணல, மோசே கெஞ்சல, மோசே அழல. மோசே கேட்டது, மோசே அழுதது, மோசே கெஞ்சினது எல்லாம் ஒண்ணுதான். உங்களை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும். நான் எதற்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, உண்மையிலே நம்முடைய விருப்பம் என்ன? சரி, ஓகே, பரலோகத்துக்கு போகணும்னு எல்லாருடைய ஆசை விருப்பம். ஓகே, பரலோகத்தில் எதுக்கு போக போறோம்? அங்க கண்ணீர் இல்லாததுனாலயா, கவலை இல்லாததுனாலயா, அலறல் இல்லாததுனாலயா, பசி இல்லாததுனாலயா, பட்டினி இல்லாததுனாலயா, கூக்குரல் இல்லாததுனாலயா, வியாதி இல்லாததுனாலயா, மரணம் இல்லாததுனாலயா? எதுக்குங்க பரலோகம் போனோம் கேட்டா சொல்லணும், அங்க இயேசு இருக்கிறதுனால. அங்க இயேசு இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்க்கணும், அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்கணும். பிதாவின் தற்சரூபமான இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். பதினாயிரம் பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். எனக்கு அவரை என் மேல பிதா பாராட்டின அன்பை அவருக்கு முன்னாடி நின்று எனக்கு தேங்க் பண்ணணும். அப்பா, என்ன ஆண்டவரே உங்க சன்னிதானத்துல நிறுத்த நம்முடைய ஒரே பேரான குமாரனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காய் தந்தீரேன்னு சொல்லி அதை நினைத்து பாருங்க. ஏசப்பாக்கு கோடி ஸ்தோத்திரம். அவரை கட்டி பிடித்து மொத்தமிடணும். எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளதா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அதான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, அதல்ல, அதுல அவன் திருப்தி அடைய மாட்டான். அவனுடைய திருப்தி அந்த பூரண ரட்சிப்பு, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து உண்டாகிற அந்த ரட்சிப்பு. நம்முடைய ஃபோக்கஸ் ஹெவன், நம்முடைய ஃபோக்கஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்முடைய ஃபோக்கஸ் மேலானது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இதுவே நம்முடைய ஏக்கமாகட்டும், நம்முடைய விருப்பமாகட்டும், நம்முடைய ஆசையாகட்டும். நாட்கள் எல்லாம் பறக்குது, வேகமா போகுது. இந்த வாரத்தோட அடுத்த வாரத்தோட 7வது மாசம் கம்ப்ளீட் ஆகுது இல்ல. நாட்கள்லாம் வேகமா போகுது. நம்முடைய ஆசைகள் பெருகட்டும். என்ன ஆசை? அப்பா, உங்களை நீர் இருக்கிறவண்ணமா உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த ஒரு பாடலை என் கூட சேர்ந்து பாடி நம்முடைய வாஞ்சை, நம்ம விருப்பத்தை பாடலாய் சொல்லி ஆமென் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதுமே. ஹalleluya, hallelujah. Thank you Father. நன்றி தகப்பனே. Glory. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஆமென் அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, Thank you Father Jesus. வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையாம் பொன் வீதியில் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமென். வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் நாவல் என்று திரிடுமோ. ஆகாய காலம் என்று ஏசப்பா, ஏசப்பா, ஏழையன் நாவல் என்று திரிடுமோ. ஆமென். அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலா ஏங்கிடுதே எனதுள்ளமும், ஆவலா ஏங்கிடுதே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் ஆமென். வாழ்ந்தால் நன்றி தகப்பனே, இந்த கிருபைகளுக்காய் உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை இதை பார்க்கிற கேட்கிற ஒருவரும் இழந்து விடக்கூடாதப்பா. அதற்கு நேராக எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. இன்னும் நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களில் வெளிப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுத்திகரிப்பீராக,
இரத்தத்தால் மீட்டவரே, உம்முடைய வசனத்தால் எங்களை பாதுகாப்பீராக, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவர், இந்த வாஞ்சை எங்களில் இன்னும் அதிகமாய் பெருக கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.